சிட்டி ப்ளாகைஸ். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறது ஒரு ஈகிள் பேர்டு. ஆனால் இது ரிமோட் கண்ட்ரோல் ஈகிள் பேர்டுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இது ரிமோட் இல்லாமல் பறக்கக்கூடிய ஒரு ஈகிள் பேர்டு. ஸோ பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நானுமே வாங்கிட்டேன். வாங்க ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னதான் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைலில் இந்த ஈகிள் பேர்டு எப்படி பறக்குதுங்கிறதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வீடியோ ஓப்பன் பண்ணோடனே இந்த ஈகிள் பேர்டை வாங்குறதுக்கான டேகாக இருக்கும் ப்ராடக்ட்டு இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்த லிங்க் இருக்கும். ஸோ வாங்கிக்கலாம் நீங்கள். அதுக்கு முன்னாடி இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. டெஸ்ட் பண்ணாமல் எப்படி நீங்கள் வாங்க முடியாதுல்ல. டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ண உள்ள நமக்கு பாக்ஸு. ஸோ வெயிட்டே இல்லை, சுத்தரா. அப்படி என்ன பேர்டு அப்படின்னா இந்த ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வந்து இப்படி சுற்றும், மேலே நம்ம கட்டி தொங்க விட்டுறணும். பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பேர்டு தான். அது வந்து த்ரெட் பேர்டு அப்படின்னு நினைக்கிறேன். இது ஸோ இதுதான் நமக்கு பாக்ஸ்குள்ளே இருந்தது. ஸோ த்ரெட்டுமே அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாவ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஜஸ்ட் எடுத்தோம்னா நம்மளுடைய ஈகிள் சக்கா ஓப்பன் ஆகுது. வாவ் 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 வாவ். ஈகிள் மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். பார்க்க ஈகிள் மாதிரி தான் இருக்குது. அடியில் 2 பேட்டரி வந்து போடணும், அதுதான் கீழே இருக்குது. வேறு எதுவுமே இதில் இல்லை. ஸோ ஈகிளுக்கான கால் தான் வந்து இந்த பேட்டரியை கம்பார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது மூடி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இல்லை மெல்லிசா நீளமாக அந்த ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க இதில் குட்டியாக. ஸோ அந்த ஹூக் வந்து நம்ம ஈகிள் அப்படி மாட்டி இப்படி தொங்க விட்டுற வேண்டியதான். இப்படியே நம்ம கழுகு மேலே தொங்கிட்டு இருக்கோம். பேட்டரியை போட்டு நம்ம இப்போ இதை டெஸ்ட் பண்ண போகிறோம். மேலே தொங்க விடுவோம் ஃபஸ்ட்டு இதை. கமெண்ட் கைஸ், நம்மள இந்த ஈகிள் வந்து எப்படி பறக்குது அப்படின்றத இப்போ டெஸ்ட் பண்ணணும். பேட்டரி வந்து போட்டாச்சு ஈகிளுக்கு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுது அப்படின்றத. ரெடி, 3, 2. வாவ், என்ன ஒரே இடத்துல பறக்குது. ஆக்சுவலா ரொம்ப லாங்கில் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். மேலே ஆடுறது உங்களுக்கு தெரியுது அந்த கம்பி, அதனால தான் ஒழுங்காக பறக்கலாம்னு நினைக்கிறேன். அது அவங்களோட இந்த ஃப்ளையிங் ஈகிள் வந்து அவுட்டோரில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ குட்டியாக மரம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அந்த மரத்தில் கட்டி கரெக்டான ஹைட்டில் தொங்க விட்டுருக்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்ப்பேன் எப்படி பறக்குது அப்படின்றத. சரியா சி ஹே உங்கள் பரமேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மோட்டர் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். கைஸ், நான் என்னமோ ஏதோ வந்துட்டு பயங்கரமாக நினச்சேன். இவ்வளோ பெருசாக இதை மேக் பண்ணதுக்கு இன்னும் சின்ன குட்டியாக வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. இதோ நம்மளுடைய இந்த ஃப்ளையிங் ஒரே இடத்துல தொங்குது, ரவுண்ட் ஷேப்பில் வரல. மேபி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். கழுக பறந்து ஓடிடு, வராதங்க வீட்டுக்கு.